உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அதாவது சம்மர் ஸ்லாம் 2025 வந்து உங்களுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டார். அதாவது சம்மர் ஸ்லாமோட டே 2 மெயின் ஈவெண்ட்டாக வந்து கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான் சினாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்க்குறப்ப எந்த விதமான ட்விஸ்ட்டுமே நம்மளுடைய WWE வந்து இந்த மேட்ச்சில் கொடுக்கலையாக்கு, அவ்வளோதானாக்கு அப்படி மாதிரி நானே நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல தான் நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய WWE வந்து கொடுக்குறாங்க. அதாவது உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் இஸ் பேக். அதாவது 2025 சம்மர் ஸ்லாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆனார். அதாவது 2023 வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆனார். அது 2022 வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆனார். 2022 வந்து பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆனார். அதே சம்மர் ஸ்லாமில் தான். சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ஜான் சினா விசிஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து அங்கே நடந்துச்சு. அப்போ வந்து நம்மளுடைய மேட்சோட எண்டிங்கில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியனை வந்து தூக்கி காட்டுறப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆனார். ரிட்டர்ன் ஆகி அப்போவும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து யாரை அட்டாக் பண்ணார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான் சினாவை தான் அட்டாக் பண்ணார். அட்டாக் பண்ணி நம்மளுடைய ஜான் சினாவுக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் இருக்குமானா அந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ஜான் சினாவுக்கும் நடந்த அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. WWE வந்து உண்மையுமே ஒரு தரமான ஒரு சம்மர் ஸ்லாமை வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி. நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்னை வந்து எத்தனை பேர் வந்து அக்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிற கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான் சினாவுக்கான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ராக்கோட ரிட்டர்ன் பார்க்கறதுக்கு விட நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்ன் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத விட நம்முடைய ராக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வராரு அப்படின்னா அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு நம்முடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் அங்கே இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் சொன்னேன். அந்த வீடியோவை போய் பார்க்காதீங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோவுக்கான என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியும். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேன். நான் அந்த வீடியோவில் வந்து கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன். அதாவது நம்முடைய அந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டால் ஒன்று வந்து நம்முடைய ராக்கு ரிட்டர்ன் ஆகிறார் அப்படின்னா திரும்பி வந்து நம்முடைய ஜான்சனாவே அவரோட சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணுவார். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படின்னு அதே சேம் டு சேம் தான் இப்போ வந்து நடந்துச்சு. நம்மளுடைய ஜான்சனா வந்து முழுக்க ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக மாறிட்டார். இப்போ அடுத்த ஃபியூடு வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் தான் நடக்க போகுது. WWEவோட அப்கமிங் பேப்பரியூவான கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கூட நம்ம வந்து மேபி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுடைய இப்போ ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக மாறிட்டார். நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ ஒரு ஹீல் டர்ன் அப்படின்றத விட கண்டிப்பாக ஒரு ஹீல் டர்ன் தான். ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் பண்ணுற கேரக்டர் எல்லாமே ஒரு ஹீல் டர்ன் தான். அதனால் இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஹீல் டர்ன் கேரக்டரில் தான் வந்திருப்பார். அது இல்லாமல் நம்ம WWEவோட அப்கமிங் பேப்பரியில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து 2 விதமான மூவ்மெண்ட் வந்து நடந்துச்சு. ஆனால் நம்ம அதாவது சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அதாவது ஒருத்தர் வந்தாருயா, ஆனால் ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே மாற்றி அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது யார் அப்படின்னா நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் தான். அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து 2வது முறை வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணதை விட இப்போ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆனார்ல, அதுதான் இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்படுதே தவிர நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆனார்ல, அதை வந்து யாருமே கண்டுக்கல. ஏன்னா நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆகிறத விட நம்மளோட அதிகமாக ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னரோட அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் அதிகமாக எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுடைய WWE வந்து ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸை வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தெரிய வருது. அதாவது இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார்ல, அதனால் இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னு கேட்டால் அதில் வந்து பலவிதமான கேள்விகளை வந்து நம்மளுடைய கேட்பாங்க. அதாவது என்ன கேட்பாங்கன்னா, அதாவது பிராக் லெஸ்னர் வந்து அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார். அது என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் வந்து இப்போ வந்து பிராக் லெஸ்னர் இருக்கார்ல, அப்பேற்பட்ட நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து எதுக்கு வந்து நீங்கள் வந்து WWEக்கு ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த அப்டேட் முன்னாடியே வந்துருச்சு. ஆனாலும் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அது எதனால் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னரோட அந்த ஒரு ரிட்டர்னை கொண்டுட்டு வந்து சம்மர் ஸ்லாமில் வைக்கணும் அப்படிங்கிற
பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய WWE வந்து இந்த ஒரு மாஸ்டர் பிளானை வந்து இப்போ வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சே வந்து சொன்னார். அதாவது ரெசல்மனியா 41 அதாவது சம்மர் ஸ்லாமோட டே 1 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சொன்னார். அதாவது நாங்கள் வந்து ரெசல்மனியானே வருது, அதாவது சம்மர் ஸ்லாமோட அந்த 2ல வந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். இந்த சம்பவம்லாம் ஒரு சம்பவமே கிடையாது. ஆனாலும் நீங்கள் வந்து சம்மர் ஸ்லாமோட நைட் 2ல பாரு, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னார். அந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய பீஸ்ட் அண்ட் கானரோட அந்த ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாவே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அது என்ன சொல்லியிருந்தார், நான் வந்து எப்படியும் வந்து இந்த வருஷம், அதாவது 2025ல் வந்து நான் ரெஸ்லிங்கை விட்டு போயிடுவேன், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிருவேன். ஆனாலும் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து நான் WWEல 3 ரெஸ்லர் கூட வந்து நான் வந்து மேட்ச் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த 3 ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக்கு, ரெண்டாவது வந்து நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ், மூணாவது வந்து நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கானர் பிராக் லெஸ்னர். இவங்க 3 பேர்த்து கூட வந்து நான் வந்து ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய அந்த மேட்ச், அதாவது ஜான்சனா விசஸ் பிராக் லெஸ்னருக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ வந்து திட்டவட்டமாக உறுதியாயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு சம்பவம் வந்து இப்போ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ தான் வந்து அது ஓஜி WWE வந்து பார்க்குற அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இப்போ வந்து எனக்கே வருது. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து WWEல வந்து எல்லாமே இருக்காங்க. அதாவது நம்முடைய பெஸ்ட் இந்த போட்டான சிஎம் பங்க் இருக்காரு, பீஸ்ட் கண்ணர் பிராக் லெஸ்னர் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா இருக்காரு, ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, அதாவது பெரிய 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 தலையெல்லாம் எல்லாருமே இப்போ வந்து இருக்காங்க. அதனால இப்போ தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உண்மையிலுமே சொல்கிறேன், இப்போ தான் வந்து ஒரு ஓஜி WWE பார்க்குற அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இப்போ வந்து வருது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நான் எவ்வளோ விஷயங்களை சொன்னேன், அதாவது பிராக் லெஸ்னரை பற்றின அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் யாருமே ஷாக்கிங்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட் எது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய அந்த பீஸ்ட் அண்ட் கானர் பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்ன் தான். எத்தனை பேர் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்துருச்சுல்ல, அது யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க? அதாவது கண்டிப்பாக வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அதாவது சம்மர் ஸ்லாமோட நைட் 2ல நடக்கிற கோடி ரோட்ஸ் விசிஸ் நம்முடைய ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நான் சொன்னேன், அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நான் சொன்னேன், அதாவது நம்முடைய ராக்கு வந்து அந்த மேட்ச்சில் வர்றதை விட 1000 மடங்கு ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்கிற ஒரு ரிட்டர்ன் எது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நம்முடைய பீஸ்ட் அண்ட் கானரோட அந்த ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் சொன்னேன், அடித்து சொன்னேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து அதில் சொன்னேன், WWE வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு தோல்வியை வந்து நம்ம வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான்சனாவே அவரோட டைட்டிலை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கானர் பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி ரிட்டர்ன் வராரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான தீர்க்கப்படாத ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஒரு கணக்கை வந்து நேர் பண்ணுற விதமாக நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவார். அதனால் அட்டாக் பண்ணுறதுனால நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு வந்து மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணாமல் நம்முடைய ஜான்சனாவை அட்டாக் பண்ணி, இப்போ ஜான்சனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் தான் வந்து இப்போ வந்து அதிகம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதுதான் உறுதியாயிடுச்சு. அதாவது நம்மளுடைய WWEயோட அப்கமிங் பேப்பர்வியூவான கிளாஸ் இன் பாரிஸில் வந்து ஜான்சனா விசிஸ் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து மைண்டுக்கு வருது. அதாவது என்ன என் மைண்டுக்கு வருது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ஒரு ஹீல்டனாக மாற்றினது யார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ராக்கு தான். ஆனால் அதே ராக்கு வந்து இப்போ வந்து எதுக்கு வரல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுது. அதாவது வில்லனாக மாற்றினது யாருன்னா நம்முடைய ராக்கு தான். அதே ராக்கு வந்து அவரோட ஃபேஸ் டர்னுக்கும் அவரே காரணமாக இருந்திருந்தார் அப்படின்ட்டா உண்மையிலேயே நல்லா இருந்துக்கானா, நம்மளோட WWE வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய ராக்கை வச்சு நம்முடைய ஜான்சனாவை எதுக்கு ஒரு ஹில்டன் பண்ண வச்சாங்க, எதுக்கு சாம்பியனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாமல் போயிருச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ராக்கை வந்து WWE வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு ஹில்டன் பண்ண வச்சது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ராக்கு தான். அதே நம்முடைய ராக் வந்து அதே ராக்கால் நம்முடைய ஜான்சனை வந்து ஒரு ஃபேஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டால் அது உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு WWE வந்து பண்ணலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் WWE வந்து இப்போ வந்து ராக்கை வந்து எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் நம்முடைய ராக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி ஒரு ஸ்டோரிக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, மற்றபடி எதுவுமே நம்முடைய ராக்கை வச்சு பண்ணல. அதாவது ஒரு ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் நம்முடைய
ராக்கை வந்து நம்மளுடைய WWE வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய ராக்கை வந்து வச்சுக்க மாட்றாங்க. அது எதனால அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு வந்து தெரியல. அதாவது இப்போ வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ண வச்சது நம்முடைய ராக்கு தான். அதே நம்முடைய ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணுறதுக்கு காரணமா யார் இருந்திருந்தான்னா, நம்முடைய ராக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா, அந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய WWE வந்து இப்ப மென்ஷன் பண்ணா, அவரே வந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து நான் ஃபேஸ் தான் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஃபேஸ்ன்னு ஆக்கிட்டாரு. இப்ப ராக்கு பண்ண இந்த ஒரு சம்பவத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு வந்து திரும்ப வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்மளுடைய ராக்கு வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வந்தாரு. எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து நம்மளுடைய ஜான்சனாவ வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ண வச்சாரு. அந்த ஹீல் டர்ன் பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வைப வந்து நம்மளுடைய ராக்கா இருக்கட்டும், நம்முடைய ஜான்சனா இருக்கும் குடுத்தாங்க. அதே நம்முடைய ரெசல்மேனியா 41ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும், நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ல வந்து நம்முடைய ராக்கோட ரிட்டர்ன் இல்ல. ஏன்னா, அங்க வில்லனா மாத்துனது யாரு அப்படின்னா நம்முடைய ராக்கு தான். அதே ராக்கு வந்து எதுக்கு வந்து ரெசல்மேனியா 41க்கு அதே ஜான்சனா கோடி ரோட்ஸ் மேட்ச்க்கு வரல அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ் வந்து ஏமாந்து போயிட்டாங்க. அது ஒண்ணு. அதே திரும்ப வந்து நம்முடைய அதே எலிமினேஷன் சேம்பர்ல வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்னா மாத்துனது அதே ராக்கு தான். இப்ப அதே நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ்ன்னு பண்றப்ப, நம்முடைய ராக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதாவது அங்க வந்து வில்லனா மாறுறதுக்கு யார் காரணமா இருந்தா அதே ராக்கு தான். அதே மாரி இங்க வந்து நம்முடைய ஃபேஸ் டர்னா மாறுறதுக்கு நம்முடைய ராக்கு காரணமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா, இப்போ வந்து நம்முடைய ராக்கு வந்து 2 தாட்டி வந்து நம்மளுடைய WWEயோட ஃபேன்ஸ வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா இப்போ வந்து சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சம்மர் ஸ்லாமோட டே 2ல நடந்த அந்த ஒரு எண்டிங் அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு எண்டிங்க வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து குடுத்துட்டாங்க. அது இல்லாம உங்களுடைய நீண்ட நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருந்துச்சு. அதாவது பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆவாரா, ஆக மாட்டாரா அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட அப்டேட், ரூமர்ஸ் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு சோசியல் மீடியால. ஆனாலும் இப்போ வந்து ஃபைனலி நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் இஸ் பேக். சம்மர் ஸ்லாம் 2025 WWEக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சம்மர் ஸ்லாமுக்கு வந்து எத்தனை ரேட்டிங் நீங்க தருவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தின அப்டேட்லாம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா லேட்டரா வந்து அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா எல்லாம் ஷேர் பண்றேன். நம்மளுடைய சேனல்ல வந்து ஆக்டிவா இருங்க. அடுத்த அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்.